ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஃபுட் எக்ஸ்பிரஸ். நம்ம டெய்லியும் இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு போர் அடிக்காம எப்போ நம்ம வீட்லயே இருக்க பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறேங்க. இதுக்காக ஒரு தோசை தவால 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் சேர்த்து இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீ மெல்ட் ஆனதும் 2 பிரெட் ஸ்லைசஸை தவால வச்சு 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர்ல வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 5 பிரெட் ஸ்லைசஸை இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த ரெசிபியை குயிக்கா ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபியாவும் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் பிரெட் ஸ்லைசஸை நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்க ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாங்க. அதுவும் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட 3 முட்டையை ஒரு மிக்சிங் பவுல்ல உடைச்சு ஊத்திட்டு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டைங்களை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சதும் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க தோசை பேனை அடுப்புல வச்சிடலாம். அதோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சேர்த்திருக்கிற சோம்பு இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃபிளேவரையும் டேஸ்டியும் கொடுக்கும். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதும் இதோட ஒரு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் பாதி அளவு ஃப்ரை ஆகட்டும். விருப்பப்பட்டா இன்னொரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் விருப்பமோ அந்த பிராண்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துக்க பொடியோட ராஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதோடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குறதுக்காக தான் இந்த தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஒண்ணு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரத்துல இது மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க 3 முட்டை கலவைய இதுல சேர்த்துடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த முட்டையை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். இது வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டை வெந்ததும் ஒரு ஓரங்கள்ல இருந்தும் இது மாதிரி எடுத்து விட்டு இதை கலந்து விட்டுற போறோம். முட்டை ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணாதான் அது ரொம்ப தொக்கு மாதிரி ஆகாம ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் நமக்கு கிடைக்கும். இது சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். இதோட கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸை இதுல சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது மாதிரி கீழே இருந்து எடுத்து விட்டு பொறுமையா கலந்து விட்டுறலாம். தவால மிக்ஸ் பண்றங்காட்டி கொஞ்சம் பார்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஒரு 2 நிமிஷம் இந்த பிரெட் ஸ்லைசஸை இந்த முட்டையோட புரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை கொத்த ஆரம்பிச்சிடலாம். இது கொத்துறதுக்காக இது மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்க மாதிரி டம்ளர் எடுத்துட்டு ஒரு சைடா இருந்து எடுத்து விட்டு முட்டையும் பிரெட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கொத்தி விட்டுறலாம். ரெகுலரா நம்ம பிரெட் யூஸ் பண்ணிட்டு பிரெட் சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் இது மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே புது விதமா இருக்கும். நல்லா கிட்ஸும் இன்ட்ரெஸ்டா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சேர்த்துக்கிட்ட பிரெட் பீசஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பொடியாகிற மாதிரி இதை நல்லா கொத்தி விட்டுற போறேன். இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்காக நம்ம எந்த விதமான சைட் டிஷ்ஷஸும் ரெடி பண்ண தேவையில்லை. இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை கொத்தி முடிச்சதும் ஃபைனலா இது மாதிரி தோசை கரண்டி எடுத்து எல்லா பக்கம் இருந்து எடுத்து விட்டுறலாம். 1-2 கொத்துப்படாம இருந்ததுன்னா அதையும் நல்லா இது மாதிரி கொத்தி விட்டுறலாம். இப்போ ஃபைனலா பொடி பொடியா நறுக்குன மல்லி இலை தூவிட்டு சூடா சர்வ் பண்ண வேண்டியதாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருக்குன்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.